உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 10ஆம் திகதி 3ஆம் மாதம் 2025 சோமவாசரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை. குரோதி வருடம் மாசி மாதம் 26ஆம் நாள். ஏகாதசி திதி, மரண யோகம், பூச நட்சத்திரம். விஷ்ணுவை நினைத்து ஏகாதசி விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 11 மணி முதல் 12:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12:30 மணி முதல் 2 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நலம், ரிஷபம் நன்மை, மிதுனம் நற்செயல், கடகம் தடங்கள், சிம்மம் ஆர்வம், கன்னி சாந்தம், துலாம் செலவு, விருச்சிகம் சிக்கல், தனுசு வெற்றி, மகரம் இன்பம், கும்பம் விவேகம், மீனம் இரங்கல். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, ஒரு பரிகாரம், அற்புதமான நவக்கிரக தோஷங்களை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். பரிகாரம் என்றாலே உங்களுக்கு தெரியும், ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டால் அதற்கு சில பரிகாரங்களை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய சமயம் சொல்லிக்கொண்டு இருக்குது. தோஷம் இல்லாத ஜாதகம் உலகத்தில் இல்லை. தோஷம் சில பேருக்கு தோஷம் நிறைய இருக்கலாம், சில பேருக்கு தோஷம் குறைஞ்சிருக்கும், சில பேருக்கு தோஷங்கள் அதிகமாகவும் யோகங்கள் குறைவாகவும் இருக்கலாம். சில பேருடைய ஜாதகத்தில் யோகங்கள் அதிகமாக இருக்கும், தோஷம் குறைவாக இருக்கலாம். தோஷமே இல்லாத ஒரு ஜாதகம் என்று யார்கிட்ட ஜாதகமும் இல்லை. பிள்ளையாட்ட ஜாதகத்திலையும் தோஷம் இருக்குது, ராமருடைய ஜாதகத்திலையும் தோஷம் இருக்குது. தோஷம் இல்லாத ஜாதகம் என்று உலகத்தில் ஒரு ஜாதகமும் இல்லை. தோஷங்கள் குறைந்த ஜாதகம் அவன் நல்லா இருப்பான், தோஷங்கள் கூடின கொஞ்சம் கஷ்டப்படுவான். தோஷங்கள் குறைஞ்சும் கூடுமே இருக்குமே தவிர தோஷங்கள் இல்லாத ஜாதகம் இல்லை. நவக்கிரக தோஷங்கள், சூரியனால் சில பேருக்கு தோஷம், சந்திரனால் சில பேருக்கு தோஷம், செவ்வாய் தோஷம் அது உங்களுக்கு தெரியும், புதனால தோஷம், வியாழனால தோஷம், சுக்கிரனால தோஷம், ராகுவால தோஷம், சனீஸ்வரனால தோஷம், கேதுவால தோஷம். இந்த 9 கிரகத்தில் மாறி மாறி ஏதோ ஒரு கிரகத்தினால எல்லாருக்கும் ஒரு தோஷம் இருக்கத்தான் செய்யும். தோஷமே இல்லை, 9 கிரகமும் ஜாதகமாக இருக்குது என்று ஒரு ஜாதகமும் இல்லை. ஏதோ ஒரு தோஷம். சில பேருக்கு நாகதோஷம் இருக்கும், சில பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும், சில பேருக்கு களத்திர தோஷம் இருக்கும், சில பேருக்கு ஆயுள் தோஷம் இருக்கும், சில பேருக்கு புத்திர தோஷம் இருக்கும், சில பேருக்கு பித்ரு தோஷம் இருக்கும், சில பேருக்கு மனை தோஷம் இருக்கும், சில பேருக்கு லக்ன தோஷம் இருக்கும், கன்னிகா தோஷம் இருக்கும், விஷகன்னிகா, நிறைய தோஷங்கள் இருக்குது. தோஷமே இல்லாமல் ஜாதகம் பெறாது. ரைட். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒவ்வொரு தோஷத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரம். சனீஸ்வரனால் தோஷம் ஏற்பட்டதா, அதற்குண்டு சில பரிகாரங்களை நான் சொல்லி தந்திருக்கேன். ராகுவினால் நாகதோஷம் ஏற்பட்டதா, சில பரிகாரங்கள். புத்திர தோஷமாக பரிகாரங்கள், லக்ன தோஷமாக, மனை தோஷமாக, மாந்தி தோஷமாக, விஷகன்னிகா தோஷமாக எல்லாம் நாங்கள் ஆன்மீக தகவல் பகுதியில் பேசியிருக்கேன். இன்றைக்கு பொதுவான ஒரு பரிகாரத்தை பற்றி பேச போகிற. நவ கிரகத்தில் எந்த கிரகத்தினால் தோஷம் ஏற்பட்டாலும் செய்யக்கூடிய ஒரு பொதுவான பரிகாரம். அப்போ நீங்கள் எல்லாரும் இந்த பரிகாரம், உங்களோட ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகத்தினால் தோஷம் ஏற்பட்டிருக்கும், இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். ஜோதிடத்தில் சனியாலையா, ராகுவாலையா, கேதுவாலையா, புதனாலையா, சுக்கிரனாலையா, சூரியனாலையா, எந்த கிரகத்தினால் தோஷம் ஏற்பட்டாலும்
நவக்கிரக 9 கிரக தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன். இதுக்கு முன்னரும் இந்த பரிகாரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முதல்ல ஒரு தேங்காயை எடுத்துக்கொள்ளுங்க. தேங்காய் என்பது 3 கண் இருக்கும். தேங்காய் எடுத்து உரிச்சு போட்டு மேலே உள்ள முடியை தட்டிட்டு பார்த்தீங்கன்னா 3 கண் யாருக்கு இருக்கு? சிவபெருமானுக்கு முக்கண்ணன் என்று பேர். சிவபெருமான் தான் 3 கண்களை உடையவர். நெற்றிக்கண் 2 எங்களை மாதிரி 2 கண்ணோட நெற்றிக்கண் என்ற ஒரு கண் இருக்கு சிவபெருமானுக்கு. முக்கண்ணன் திருநேத்திரம் என்று பேர் சிவபெருமான். இந்த தேங்காய்க்கு என்ன சிறப்புன்னா தேங்காய்க்கும் 3 கண் இருக்குது. அதனால தான் தேங்காயை நாங்கள் சிவாம்சம் பொருந்தியது. தேங்காய் எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம். கோயிலில் ஒரு கும்பம் வைக்கிறோமா, அதுக்கு தேங்காயை பயன்படுத்துகிறோம். தேங்காய்க்கு மேலே சூடத்தை காட்டி திருஷ்டி சுற்றி உடைக்கிறோம். அதே மாதிரி பிள்ளையாருக்கு சிதறுகாய் அடிக்கிறோம். கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணினோமா தேங்காய் வெத்தலை வாழைப்பழத்தை தருவினோம். கோயிலுக்கு நாங்கள் போகிறோமா தேங்காய் வெத்திலை வாழைப்பழம் பூ எல்லாம் வாங்கி கொண்டு இறைவனுக்கு கொண்டே கொடுக்குறோம். கோயிலில் தேங்காயை உடைச்சி நெய்வேதனம் செய்கின்றார்கள். தலையை சுற்றிட்டு சிதறுகாய் அடிக்கிறோம். கந்திருஷ்டி தோஷத்தை தேங்காயை வச்சு நிவர்த்தி செய்கிறோம். என்ன பூஜை என்றாலும் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சி தான் நாங்கள் பூஜையை தொடங்குகிறோம். நல்லதுக்கு மட்டும் இல்லை, ஒருத்தர் இறந்து போனாலும் ஒரு தேங்காயை உடைச்சி ஒரு தீபத்தை ஏற்றி 2 பக்கம் வைக்கிறோம். கெட்ட விஷயம் தீய ஏதாவது செய்வினை சூனியம் மாதிரி செய்கிறதா, அதுக்கும் தேங்காயை வச்சு செய்கின்றார். மரணம் அடைஞ்சிட்டா மரண திவசம் கருமாதி செய்யணும், அதுக்கும் தேங்காய் எங்களுடைய ஆன்மீகத்தில் எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் பயன்படுத்துவோம். தேங்காய்க்கு ஒரு மந்திர சக்தி உண்டு. தேங்காய்க்கு தெய்வீகத்தன்மை பொருந்தியது. கலசத்துக்கு மேலே தேங்காய் வைக்கிறோம், சிதறுகாய் உடைக்கிறோம். காரிய தடைகள் நீங்கணுமாக இருந்தால், ஏதாவது தடைகள் நீங்கணுமாக இருந்தால் தேங்காய் உடையுங்கோ. பிள்ளையாருக்கு தேங்காய் உடைத்தால் பிள்ளையாருக்கு சிதறுகாய், அதாவது தேங்காய் உடைச்சி 2 பாதியாக பிளக்கிறது ஒரு முறை, 2க்கு மேற்பட்ட துண்டுகளாக சிதறுகாயாக உடைக்கிறது ஒரு முறை. ஏதாவது காரியம் நான் பிரயாணம் கொண்டு போகிறேன், தடையில்லாமல் போயிட்டு வரணும் கொடுத்தங்க. நான் எப்போவுமே யாழ்ப்பாணம் அங்கே இங்கே பெரிய பிரயாணம் போகிறதா இருந்தால் முதல்ல பிள்ளையாரை கும்பிட்டு ஒரு தேங்காயை வாங்கி வச்சிருவேன். இந்த தேங்காயை நான் போயிட்டு வந்து பிள்ளையாருக்கு உடைக்கிறேன் என்ற ஒரு தேங்காயை வாங்கி வச்சிருவேன். பிள்ளையாருக்கு நேர்த்தி வச்சுருவேன். நான் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு அதே மாதிரி நான் தேங்காயை கொண்டு காரில் போயிட்டு தேங்காயை பிள்ளையாருக்கு உடைப்பேன். அந்த பிள்ளையாருக்கு உடைப்பன் என்று சொன்னதுனாலேயே அந்த விநாயக பெருமான் எந்த குறையும் இல்லாமல் எங்களுடைய பிரயாணத்தை நிறைவேற்றி வைப்பார். இது நானில் நிறைய பேர் செய்கிற விஷயம். பிள்ளையாருக்கு எங்கேயாவது தூர பிரயாணம் போயிட்டு வந்தால், இந்தியாவுக்கு அங்கே வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்தால், வந்தோடனே பிள்ளையாருக்கு ஒரு சிதறுகாய் ஒரு நேர்த்தி வச்சுட்டு போகிறது. நான் பிரயாணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு வந்து உனக்கு ஒரு தேங்காய், வாசலில் உள்ள பிள்ளையாருக்கு தேங்காய். இது மாதிரி தேங்காய் ரொம்ப விசேஷம். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கள்? ஒரு தேங்காய் எடுத்து 2ஆக உடையுங்கள். 2ஆக உடைச்சதுக்கு பிறகு எப்போவும் தேங்காய் உடைக்கிறதுல ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். குடும்பியை பிச்சிட்டு தேங்காய் உடைக்கக்கூடாது. தேங்காயை உடைத்த பின்னர் தான் குடும்பியை பிக்க வேண்டும். தேங்காய்க்கு முக்கண்ணை மறைச்சி ஒரு மூடி இருக்குது. தேங்காய் துப்புரவாக்கைக்குள்ளே இந்த கண்ணு வெளியில் தெரியக்கூடாது. கண்ணு மறைஞ்சிருக்கிற மாதிரி முடியை வைத்துத்தான் தேங்காயை துப்புரவாக்கணும். அதுக்கு பிறகு தேங்காயை 2 பாதியாக சரி பாதியாக உடைக்கணும். உடைச்சதுக்கு பிறகுதான் அந்த முடியை அகற்ற வேண்டும். சில பேர் என்ன செய்கிறது, தேங்காய் முடியெல்லாம் துப்புரவாக்கி எல்லாம் கழுவி போட்டு அது தவறு. தேங்காயை உடைச்சதுக்கு பிறகுதான் முடியை கழட்டணும். அவர் தேங்காய் எடுங்கோ, நல்ல சாமிக்கு முன்னுக்கு வச்சு, விநாயகருக்கு முன்னுக்கு வச்சு, அல்லது உங்களுக்கு விருப்பமான தெய்வத்துக்கு முன்னுக்கு வச்சு, ஜாதகத்தில் ஏற்பட்ட செவ்வாதோஷம் நீங்கணும், அல்லது நாகதோஷம் நீங்கணும், அல்லது புத்திர தோஷம் எந்த தோஷமாக இருந்தாலும் நீங்கணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு தேங்காயை உடையுங்கள். சரி பாதியாக உடைச்சு வீட்டிலேயே இந்த பரிகாரத்தை செய்யலாம். 2 பகுதியாக பிரித்து விடுங்கள். அதுக்குள்ள நல்லெண்ணெயை விடுங்கள். நல்லெண்ணெயைத்தான் விடணும். நவ தானியங்களை அந்த நல்லெண்ணெய்க்குள்ளே போடுங்க. 2 தேங்காய் பாதியை உடைச்சி
ரெண்டுக்குள்ளேயும் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டுட்டு நவதானியங்களை போடுங்கள். நவதானியம் என்றால் என்ன? உளுந்து, பயறு, எள்ளு, கொள்ளு, கவுப்பி, இப்படி 9 வகையான தானியங்களையும் சேர்த்து கடையில் போய் நவதானியம் 100 கிராம் தாங்கொண்டா தருவினம். ஒரு 100 கிராம் நவதானியம் வாங்கினா சரி, 2 பாதிக்குள்ளேயும் தாராளம். எள்ளில் இருந்து நெல்லில் இருந்து நவதானியங்கள் 9 கிராம். சூரியனுக்கு கோதுமை, சந்திரனுக்கு நெல், புதனுக்கு பயறு, வியாழனுக்கு கடலை, சுக்கிரனுக்கு மொச்சை, சனீஸ்வரனுக்கு எள்ளு, கொள்ளு, ராகு கேதுவுக்கு கொள்ளு, கருப்பு உளுந்து, இப்படி 9 கிரகங்களுக்கும் 9 வகையான தானியங்கள். சிகப்பு செவ்வாய்க்கு சிகப்பு கடலை. இந்த தானியங்களை எல்லாம் ஒன்றா கலந்து இந்த தேங்காய் பாதியை 2ஆக உடைச்சி அது 2 பாதிக்களையும் கொஞ்சம் கொஞ்சம் நவதானியத்தை போட்டு அதுக்குள்ள நல்லெண்ணெய், நெய்யல்ல, தேங்காய் எண்ணெய் அல்ல, நல்லெண்ணெயை விட்டு ஒரு திரியை போட்டு உங்களுக்கு விருப்பமான தெய்வத்துக்கு முன்னுக்கு 2 பக்கமும் ஏற்றி வைத்து நீங்கள் பயத்தோடு, பக்தியோடு, நம்பிக்கையோடு வழிபாடு செய்து வந்தால் உங்களுடைய நவக்கிரக தோஷம் நீங்கும். நீங்கள் ஏற்றி வைத்த தீபம் 1 மணித்தியாலம் எரியணும். வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணி அல்லது பின்னேரம் 6 மணி, காலை சூரியன் உதிக்கக்கூடிய அதிகாலை பொழுதில் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம். அல்லது சூரியன் மறையக்கூடிய மாலை பொழுதில், மாலை பொழுது தான் எப்பவும் கிரகதோஷம் நீங்கிறதுக்கு சூரிய அஸ்தமன நேரம், மாலை 6 மணிக்கு இந்த தீபத்தை. இதை வீட்டில் செய்யலாமாண்டா தாராளமாக வீட்டில் செய்யலாம். கோயிலில் போய் பிள்ளையாருக்கு முன்னுக்கு ஏற்றி வையுங்கோ, பைரவருக்கு முன்னுக்கு ஏற்றி வையுங்கோ, சிவனுக்கு முன்னுக்கு ஏற்றி வையுங்கோ, உங்களுக்கு விரும்பிய தெய்வத்துக்கு முன்னுக்கு வீட்டிலேயோ கோயிலையோ ஏற்றி வைத்து பயத்தோட, பக்தியோட, நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணினால் கண்டிப்பாக தோஷங்கள் விலகும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.